ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் 12 by 12 ஹிந்தி படம் தான். இது வந்து இதோட ரன்னிங் டைம் பார்த்திங்கன்னா 2 ஹவர், கரெக்டாக 2 ஹவர் கிட்ட போகுது. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா கௌரவ் மதன். இதோட ரைட்டிங் கிரெடிட்ஸ் பார்த்திங்கன்னா சன்னி லஹரி, கௌரவ் மதனுக்கு போகுது. இதில் நடித்தவங்க பார்த்திங்கன்னா ஹரிஷ் கண்ணா, ஆஷிஷ் சட்டர்ஜி, அவர் வந்து ததைக்கட்டாக நடிப்பார். பூமிகா துபே, மீனா இந்த கேரக்டர் நடிப்பாங்க. கீதிகா வித்யா ஹோல்யான், அவங்க வந்து மான்சி இந்த கேரக்டர் நடிப்பாங்க. ஆகாஷ் சின்ஹா, அவர் வந்து துபேன்ற கேரக்டர் நடிப்பார். ஞானேந்திர திருப்பதி வந்து சூரஜ்ன்ற கேரக்டர் நடிப்பார். இந்த சூரஜ்ன்ற கேரக்டரும் பூமிகா துபே அவங்களாம் வந்து கரெக்ட் முக்கியமான ஒரு கேரக்டரில் நடித்தவங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக நடித்தவங்க. ஒரு பையன் நடிப்பான் அனுஷ்மான். ஹரிஷ் கண்ணா என்ற கேரக்டர்லாம் முக்கியமான கேரக்டரு. இப்போ இந்த கதையோட பின்னணி பார்த்திங்கன்னா வாரணாசியில் ஒரு புகைப்பட கலைஞர், அவர் வந்து பார்த்திங்கன்னா சவத்தெல்லாம் வந்து ஃபோட்டோ இறுதி சடங்கில் சவத்தெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிற ஒரு நபராக இவர் இருப்பார். ஸோ இவரோட தொழில் வந்து ஒரு கல்யாணத்துக்கெலாம் போய் எடுக்கும்போது அதெல்லாம் வந்து இவரை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க, இவரை வந்து வளரவே விட மாட்டாங்க. ஸோ இந்த கேரக்டர் வந்து என்ன போகணும்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஏழ்மையில் ரொம்ப வாடி ரொம்ப இதுவாக இருக்கும். அது ஒரு நல்ல இதுவாக அவங்க வந்து ஒரு பிரகாசமான ஒரு இதுவாகவே இருக்க மாட்டாங்க. அவரோட ப்ரொஃபஷன்லேயும் வந்து பிரகாசம் இல்லாமல் அண்டு அவரோட ப்ரொஃபஷன்லேயும் பிரகாசமாக இருக்காது, அவங்க வீட்டோட வாழ்க்கையிலையும் இதுவாக இருக்காது, பிரகாசமாக இருக்காது. ஆனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அந்த ஒரு கஷ்டமான இதுலேயும் ஒரு ரொம்ப அந்யுன்யமாக அவங்க இருப்பாங்கன்றத இந்த படம் சொல்லும். இந்த படம் வந்து இதுவும் மாஸ் ஃபைட்டு, சூப்பரான ஒரு 6 பாட்டு அது மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் இந்த படம் வந்து ரொம்ப அப்படியே அமைதியான ஒரு சூழ்நிலையில் ரொம்ப அப்படியே ஒரு நேச்சுரலான அதாவது நான் ஃபிக்ஷன் ஸ்டோரி மாதிரி இது போச்சு. இதில் வந்து ஒரு ரொமான்ஸ் சீன் வருது. இது வந்து ஃபேமிலியோடு பார்க்க முடியாது, ஹஸ்பண்ட் ஒய்ஃபை அண்ட் மெச்சூர்டு பீப்புள் தான் பார்க்க முடியும். நான் ஒரு ரிவ்யூவில் வந்து ஃபேமிலியோடு பார்க்கலான்னு சொன்ன ஒரு பேய் படத்தை, அது சொன்னது வந்து அவங்க ஆக்சுவலாக இது ஒரு பேய் படம்னாலே அது வந்து ஃபேமிலியோடு அதாவது சின்ன பசங்களோட பார்க்கக்கூடாது. ஃபேமிலியோடனா அவங்க வந்து ஒரு மெச்சூர்டு ஃபேமிலியாக தான் இருக்கணும், பெரியவங்களாக தான் இருக்கணும், அதுதான் அர்த்தம். ஸோ ஒரு பெரிய படம் போய் அவங்க கமெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எப்படி அடல்ட்ஸ் படத்தை வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம் சொன்னீங்க, ஃபேமிலியோடனா சின்ன பசங்க இருப்பாங்கன்றது கிடையாது, பெரியவங்க கூட இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ இதில் வந்து ஒரு வெட்டிங் இது வந்து டான்ஸ் ஆடுவாங்க. அந்த டான்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, அந்த மியூசிக்கோட ரொம்ப நல்லா பிளெண்ட் ஆச்சு. இந்த படத்தில் வந்து வேறு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, ரொம்ப ஒரு சோகமான இதில் வந்து போச்சு. இவங்களோட பொருளாதாரம் சரியில்லாமல் கடைசியில் இவங்க வந்து மைக்ரேட் ஆவாங்க. இதுதான் இந்த படத்தோட கதை. இது வந்து சுமாரான கதையாக இருந்தாலும் இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு திரைக்கதை மூமெண்ட் இருந்தது. ஆனால் ஸ்லோவாக தான் படம் போச்சு. ஆனால் இது ஒரு நல்ல படமாக தான் நம்ம இதை எடுத்துக்கணும். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அவார்டும் வின் பண்ணியிருக்கு. ஸோ ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவார்ட்ஸ்லாம் வின் பண்ணியிருக்கு. லைக் பூனா ஃபிலிம் ஃபெஸ்டிவல், இந்தியன் சினிமாவில் ஒரு கரெக்டான அங்கீகாரம் கொடுத்த ஒரு அவார்டு, அண்டு ஷங்காய் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் அவார்டு வாங்கியிருக்கு. இது வந்து அவார்டு பீரியடுக்கான ஒரு படம். இது வந்து ஃபேமிலியோடு பார்க்கக்கூடாது. அண்டு இது வந்து ஒரு நல்ல ஒரு க்ரியேஷன் சொல்லலாம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயினோட பெர்ஃபார்மன்ஸ்க்காகவே படம் பார்க்கலாம். இது ஒரு ஸ்லோ மூவி தான், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.